அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ சிஸ்டம்னா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி, பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி, அதனால நிஃப்டி இதுவும் பார்க்கலாம், பேங்க் நிஃப்டி இதுவும் பார்க்கலாம். சென்செக்ஸும் கொடுக்கலாங்க. எல்லாத்தையும் எடுத்து தினமும் கால்குலேட் பண்ணி போட முடியாதுங்க. அதனாலதான் நிஃப்டி மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நம்மளால எல்லா இதுக்கும் இண்டெக்ஸ்க்கும் நம்மளால லெவல்ஸ் தினமும் கொடுக்க முடியும். ஆனா அது டைம் ஆகுங்கிறதுனால தான் நிஃப்டி மட்டும் ஒன்னுத்துல ட்ரேட் பண்ணா போதும் இல்லையா? இன்னைக்கு எக்ஸ்பைரிங்கிறதுனால ரெண்டுமே கொடுக்குறேன், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. சரி, நம்ம இந்த வீடியோ தினமும் போடுறது இதை வைத்து நம்ம ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட படிச்சவங்க ட்ரேட் பண்ண மாட்டாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு நீங்க சிந்திக்கணும் என்பதற்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடுறேன். எப்படி இவர் மார்க்கெட் சப்போர்ட் சொல்லாம இதை மட்டும் போட்டு மார்க்கெட் அப் ஒன்று சொல்றாரு அப்படிங்கிறது சிந்திங்க ஏங்கிறது. ஓகேங்களா? அதுக்கு சிந்திப்பதற்காக மட்டுமே இந்த வீடியோ. இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி 0 to 0 கால் பண்றவங்க நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், எந்த டைம்ல எடுக்கணும், எப்ப எடுக்கணும் 0 to 0 கால்ங்கிறது, எந்த பிரீமியத்துல வாங்கணுங்கிறத முதற்கொண்டு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். எந்த டைம்ல எடுக்கணும் இம்பார்ட்டன்ட். அந்த டைம்ல அந்த விலையில அந்த டைம் இந்த ரெண்டுமே நமக்கு எந்த ஸ்ட்ரைக்கு எந்த இடத்துல நம்மளுடைய என்ட்ரி பிளேஸ் இருக்கோ அங்க மட்டும்தான் வாங்கணும். போய் சேஸ் பண்ணி எல்லாம் எடுக்கக்கூடாது 0 to 0 கால். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இன்ஸ்டன்டா அது என்ன ஆகும்னு தெரியும், உடனே எக்ஸிட் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் வர்றது ஹோல்ட் பண்ணா ஹோல்ட் பண்ணலாம். இது ஒரு விஷயம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 25,900 கால் நிஃப்டி 25,900 கால் 82 ரூபீஸ்க்கு எபோ இருந்தால் அது வரைக்கும் மார்க்கெட் அப்சைட் போறதுக்கு ட்ரை பண்ணும், மார்க்கெட் ஏறதுக்கு ட்ரை பண்ணும். அதற்கு பிலோ இருந்தா மார்க்கெட் இறங்குவதற்கு ட்ரை பண்ணும். மார்க்கெட் 25,900 கால் 82 ரூபீஸ் எபோ சஸ்டைன், மார்க்கெட் வில் கோ அப். 82 பிலோ சஸ்டைன், மார்க்கெட் வில் கோ டவுன். அங்க வரும்போது உங்க டிசிஷன் எடுத்துக்கோங்க. 82 வரும்போது. ஓகேங்களா? இது நிஃப்டிக்கு. அதே போல அது அங்கிருந்து போனா ஒரு வேளையில திரும்பி ஆகணும், எதர் அதே டைரக்ஷன் போகணும். அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேளையில திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன் போகணும். அப்போ அந்த இடத்துல வரும்போது டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? இதுல ஃபால்ஸா இருக்கும், அதெல்லாம் நம்ம மேக்ஸ் அடிப்படையில மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம். நம்ம ஒரு எது என்ன நடக்குது லைவ்ல நமக்கு தெரியாது. கரெக்டுங்களா? ஓப்பனன்ஸ் கிடையாது, எதுவுமே நம்ம பார்க்கல. மேக்ஸ் வேல்யூ ரூல், அவ்வளவுதான். அந்த நியூஸ் எது ஓப்பனன்ட் சேஞ்ச் ஆனாலும் எல்லாமே இங்க தெரியாம எதையுமே அங்க மாற்ற முடியாது. ஓகேங்களா? சரி, அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி 58,900 புட்டு 142 ரூபீஸ் எபோ சஸ்டைன் ஆனா, நல்லா கவனிங்க, 58,900 புட் 142 எபோ சஸ்டைன் ஆனா மார்க்கெட் டவுன் ஆகும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. அதற்கு பிலோ சஸ்டைன் ஆனா மார்க்கெட் அப் ஆகும். அதே போலதான் 0 to 0 கால் இருக்கும். சேம் ரூல், என்ன விலையில வாங்கணும் என்ன இதுல வாங்கணுன்ற ரூல் இருக்கு, அதுவும் பார்த்துக்கோங்க. அதே போல இதுவும் ஒரு விலையில போனா திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன் போகும். அதே போல கீழே வந்தாலும் ஒரு விலையில இருந்து திரும்பணும், அதே டைரக்ஷனும் போகலாம். அப்போ அந்த இடத்துல வரும்போது உங்க டிசிஷனை நீங்க முடிவெடுங்க. இங்க 142 வரும்போது 58,900 புட்டு உங்க டிசிஷன் எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். இது 1000 மாட்டு ஏறினாலும் எந்த இண்டெக்ஸ் எந்த ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும் அது எப்படி ஏறும் இறங்குங்கிறது எல்லாமே நமக்கு தெரியணுங்க. அப்பதான் நம்ம ஒரு ட்ரேடே பண்ண முடியும். இல்லைன்னா ட்ரேட் பண்ண முடியாது. அதுல ஃபால்ஸா இருக்கும், ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க, அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியணும். இதை வச்சு உங்க டெக்னிக் நீங்க ட்ரெண்ட் லைன் பார்க்கலாம், பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம், ஓப்பன் எண்ணி பாருங்க. இங்க வரும்போது உங்க டைரக்ஷன் அதுவும் மேட்ச் ஆச்சுன்னா நீங்க பயன்படுத்திக்கணும், இல்லையா தவிர்த்துடுங்க. பப்ளிக் டொமைன்ல யார் கொடுக்குறதையும் என்னைக்குமே நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறது சேர்த்துடும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.